இப்ப சீமானுக்கு நடக்காத கொடுமைகளா? தமிழ்நாடு முழுக்க. அவர் எங்கெங்க கூட்டம் போடுறாங்களோ, அங்கெல்லாம் வந்து அனுமதி மறுக்கப்படுது. இருந்தாலும் மீறி என்ன பண்றாரு, சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. இந்த வாரம் இல்லன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லன்னா அடுத்த வாரம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து சீமானுடைய கூட்டங்கள் நடக்காத நாட்களே இல்ல. அப்படி நடந்துட்டே இருக்கு. என்ன? அதெல்லாம் எந்த ஊடகங்களும் புரமோட் பண்ண மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு வந்து மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கார்ப்பரேட் அரசியலா பார்க்குறேன் நானு. ஏன் சொன்னா இன்னைக்கு ரூ. 5000 கோடி இருந்தா தான் திமுக வந்து இந்த தேர்தல எதிர்கொள்ளும். நீங்க குறைஞ்சபட்சம் 25லேருந்து ரூ. 50 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து இவனுங்க செலவு பண்றாங்க. திமுக, அதிமுக 2 பேரும் சொல்லி. இப்ப விஜயும் அப்படி கோடிக்கணக்குல செலவு பண்றதுக்கு தான் தயாரா இருக்காப்புல. ஆனா அத விட்டு ஒ ஒ 1,00,000 2,00,000 அந்த துண்டு பிரசங்கம் போட்டு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி எங்களுக்கு வாக்களிங்க. நாங்க உங்களுக்காகவே நாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருப்போம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய சீமானுக்கு ஏன் ஆதரிக்க கூடாதுன்ற நானு. இதுதானங்க அரசியல். நாளைக்கு சீமான் ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா, அவருக்கு அந்த கீழ் லெவல்ல எந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியும். விஜய்க்கு என்னங்க தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? கேட்டா சொல்லுவாங்க. அப்ப செஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வராங்க. அங்க வந்த பிறகு அதிகாரிங்க சொல்லுவாங்கன்னா, அப்ப அதிகாரிகள் எப்படி ஆகும்? இப்ப திமுக எப்படி ஒரு கம்பெனி ஆக்குனாங்களா? அண்ணா திமுக ஒரு கம்பெனி அதே மாரி ஒரு கம்பெனி ஆக்கிடும்.